வெண்பா மீடியா டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து வரிசையாக வந்து நான் லீனியர் டிஃபார்மரை வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்குவாஷ் நான் லீனியர் டிஃபார்மர் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 இதுக்குமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள டியூட்டோரியல்லாம் 3 நான் லீனியர் டிஃபார்மரை பற்றியும் பார்க்கல அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துக்குங்க. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஸ்குவாஷை வந்து நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 ஆப்ஜெக்ட்டுமே நம்ம ஸ்குவாஷ் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மலாக இதுக்குள்ளே உள்ள எல்லா செட்டிங்குமே சேமாக தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம பேசினதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பழைய வீடியோவில் பேசிட்டோம். நம்ம டைரெக்டாக களத்தில் இறங்கிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து இந்த ஏக்கு வந்து ஸ்குவாஷ் ட்விஸ்ட் போட்டேன். ஸ்குவாஷ் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த பாலுக்கும் நான் ஸ்குவாஷ் அருமையாக யூஸ் ஆகும். இதுக்கும் ஸ்குவாஷ் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏக்கு ஒன்று செய்வோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்ளை ஆகுதான்னு மட்டும் பார்த்துருவோம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிக்கான ஒரு அனிமேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்குவாஷ் வந்து யூஸ் ஆகும். ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் வந்து ஸ்குவாஷ் பண்ணுற மாதிரி இந்த 2D கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எஃபெக்ட் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி எஃபெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதோட மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பொசிஷனை வந்து நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறத நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டரையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் பவுண்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லோவர் பவுண்டு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், ஸோ ஹையர் பவுண்ட் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு ஹையர் பவுண்டே வேணாம், எனக்கு லோவர் பவுண்டில் மட்டும் எனக்கு வந்து இது ஒர்க் ஆகினா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹை பவுண்டை வந்து நீங்கள் வந்து 0 பண்ணிக்கலாம். ஸோ 0 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனிமேட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ். இதை நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்குவாஷ் டிஃபார்ம் நான் லீனியர் டிஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து அனிமேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படியும் அனிமேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டான்ஸிங் ஆகிற மாதிரி உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணும்னு பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ரெண்டரிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏஆர்விஆர்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அது பேக் பண்ணி தான் கொண்டு போகணும். சப்போஸ் நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்மே அதிகமாகும், ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து ஏஆர்விஆர் அப்புறமா யூனிட்டி ஸோ இது மாதிரிக்கானது கொண்டு போகலாம். ஆனால் வந்து கொண்டு போயும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே அடி வாங்கும். ஸோ அதனால வந்து தேவையான இடத்துல உங்களுக்கு மாடலிங்காக கொண்டு போகிறீங்க, மாடல் பண்ணி போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து கீ ஃப்ரேம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து மாடல் இந்த ஃப்ரேமில் எனக்கு இந்த ஷேப்பில் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது இங்கே வச்சு இங்கே போய்ட்டு எடிட் பண்ணிட்டு டெலிட் ஆல் பை ஹிஸ்ட்ரி கொடுத்து விட்டிங்கன்னா இதோட டிஃபார்மர் எல்லாம் டெலிட் ஆயிரும். ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அதை வந்து மாடலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னாச்சுன்னா நம்ம கொடுத்தபோது எல்லாமே வந்து டெலிட் ஆயிடுச்சு. நான் டிஃபார்மர் ஹிஸ்ட்ரி இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபார்மர் இல்லாத ஹிஸ்ட்ரி மட்டும் டெலிட் ஆகும். ஸோ இந்த டிஃபார்மர் வந்து அப்படியே தான் இருக்கும். இங்கே போயிட்டு எடிட் போயிட்டு ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா மொத்தமும் போயிடும், மொத்த டிஃபார்மரும் போயிடும். பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்குது. ஸோ இதில் உள்ள டிஃபார்மர்லாம் அப்படியே இருக்குது. இதை வந்து நீங்கள் மாடல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷு. அடுத்து வந்து ட்விஸ்ட் சொல்கிறேன். அந்த ட்விஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில
எக்ஸ்ட்ரா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இதையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த வீடியோ டுட்டோரியல் வந்து அடுத்து வரப்போகுது. அதையுமே நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.